ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். இன்றைக்கி வீட்லேயே ஈஸியான மெத்தடில் சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச டெடிபியர் கேக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் செஞ்ச கேக்கோட ஃபோட்டோஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கும் கேக் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். சாக்லேட் கேக் 1/2 kg தான் நான் பண்ண போகிறேன். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சலிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கப் மைதா போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் உப்பு. எல்லாத்தையும் நல்லா சலிச்சிருங்க. சலித்த மாவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை 1/2 கப், மைதா எடுத்த கப்லேயே 1/2 கப் எடுத்துக்கோங்க. சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. பவுலில் 2 முட்டையை போட்டுக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிடலாம். இதே மாதிரி முட்டை நல்லா பீட் பண்ணிடுங்க. அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பவுட்ரு பண்ண சுகரை போட்டுடலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. 2 டீஸ்பூன் பால் போட்டுக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான். பீட் பண்ண எக்கு ரெடி ஆயிடுச்சு. சலிச்சு வச்ச மாவை போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மாவும் போட்டாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. 6 இன்ச் டின்னு எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் சீட் போட்டு மாவெல்லாம் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ண மாவு இதே மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். கேக் டின்னை இதே மாதிரி நல்லா தட்டி விடுங்க. குச்சி வச்சு இதே மாதிரி பண்ணிடுங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் இருக்காது. ஓவனில் கேக் டின்னை வச்சிடலாம். ஓவனை 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 30 நிமிஷம் நம்ம கேக்கை வச்சிடலாம். அடுத்து விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 கப் விப்பிங் க்ரீம் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பவுட்ரு சுகரை சேர்த்துடலாம். 2 கப் விப்பிங் க்ரீமுக்கு 50 கிராம் சர்க்கரை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி விப்பிங் க்ரீம் நல்லா திக்காக வரணும். ரெடி ஆயிடுச்சு. விப்பிங் க்ரீமை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கேக்கை பார்த்துடலாம். ஓவன்லேருந்து கேக்கை எடுத்தாச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கேக் நல்லா ஆறிடுச்சு. பிளேட்டில் மாற்றி போட்டு கேக்கை எடுத்துக்கோங்க. கேக்கை 3 லேயராக இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த விப்பிங் க்ரீமில் எல்லோ ஃபுட் ஜெல் கலர் சேர்த்துக்கலாம். லைட் எல்லோ கலர் தான், அதனால் 4 ட்ராப்ஸ் போட்டால் போதும். பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கேக்கை நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேக் போர்டு எடுத்துக்கோங்க. போர்டு மேலே கொஞ்சம் க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச ஃபஸ்ட்டு பீஸை மேலே வச்சுருங்க. கேக் மேலே சுகர் சிரப்பை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சர்க்கரையில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் மேலே அப்ளை பண்ணிடலாம். க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. மேலே துருவி வச்ச சாக்லேட்டை போட்டுடலாம். அடுத்து கட் பண்ணி வச்ச செரியை கொஞ்சம் போட்டுக்கலாம். உள்ளே அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மேலே 2வது கட் பண்ண லேயரை வச்சிடலாம். ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். சாக்லேட் வச்சு டெடி பியர் பட்டன்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். மேலே கொஞ்சம் கோல்டன் பால்ஸ்லாம் போட்டிருக்கிறேன்.
அவ்வளோதான், குட்டீஸ்க்கு பிடிச்ச சூப்பரான டெடி பியர் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.